தேவனே உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் மாவலிய கோரனோரே வன்சிலுவை மீதில் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அன்னை சேவே தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை போல பண்ணும் ஐயா எங்கள் தேவனே கிருபையாக நீ எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்னை சேர்க்கும் அன்பின் தூதன் ஆகச் செய்யும் தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு மூன்றாவது முக்கியமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் என்னை பார்த்து ஒருவர் இப்படி சொன்னார், ஐயா நீங்கள் படிக்கிற வேதம் மாத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது என்ன என்று கேட்டார். நான் கேட்டேன் மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று. மற்றவர்கள் பேசும்போது ஏதோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை மாத்திரமே காட்டிவிடுகிறார்கள். அதனால் தான் எனக்கு சந்தேகமாயிருக்கிறது. மற்ற மதத்தினர்களுக்கும் தேவனே இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் கூட அவர்கள் சொல்லுகிற ஆசீர்வாதம் கிடைக்கத்தானே செய்கிறது என்கிற ஒரு பெரிய கேள்வி என்னை வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் செய்தியை கேட்கும் போதுதான் கிறிஸ்துவும் இந்த வேதாகமும் மாத்திரம்தான் இந்த உலகத்துக்கு விடை கொடுக்க முடியும் என்பதை நான் அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றை கவனியுங்கள். மற்றவர்களுக்கும் நமக்கும் மற்றவர்கள் போதிக்கிற காரியங்களுக்கும் நம்முடைய தேவன் சொல்லிக் கொடுக்கிற சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தின் அடிப்படையான காரியங்களை குறித்து தெளிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நான் கொஞ்சம் வேதத்தை அடிப்படையாக கொண்ட சில அடிப்படை உண்மைகளையே நான் உங்களோடு கூட பேசுகிறேன்.
இன்றைக்கு காலை கூட்டத்துக்கு வந்தவர்களுக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன விரும்புகிறார் என்று பேசின போது அநேகருடைய கண்கள் மலர்ந்தன. ஓஹோ, இதுதான். ஒரு சகோதரி வேகமாக ஓடி வந்தார்கள். நான் புறப்படும் போது ஏராளமான கேள்விகளோடு கூட வந்தேன் பிரதர். அதோடு கூட வந்தேன். நீங்க பேச பேச எல்லா கேள்விக்கும் உத்தரவு கிடைச்சிட்டு, உத்தரவு கிடைச்சது மாத்திரமல்ல, உற்சாகத்தோடு நான் வீடு திரும்புகிறேன் என்று வேதத்தை வேதமாக போதித்து இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் அல்லாமல் மறுமைக்கான காரியங்களுக்கு மனிதர்களை திசை திருப்பும் போதுதான் இந்த வேதத்தின் மகத்துவம் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவருடைய மேன்மையை நான் புரிந்து கொள்வோம். அப்பொழுதுதான் உள்ளாத மனிதன் மனதில் இருந்து அவருக்கு முழு மனதோடு கூட நாம் நேசிக்கிறது மாத்திரமல்ல, சேவிக்கவும் நாம் விரும்ப முடியும். இன்றைக்கு மூன்றாவது முக்கியமான காரணம், மனிதன் இழந்துவிட்ட ஒரு காரணத்தை நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் உண்டாக்கின போது அவனுக்கு கொடுத்த ஒரு பெரிய காரியம் ஆளுகை. வாசிக்கலாம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். ரெண்டு வசனத்தை தொடர்ந்து வாசித்து விடலாம். 28 வரை வாசித்து விடலாம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசனங்களை நீங்களும் நானும் நன்றாக பலமுறை படித்திருக்கிறோம். ஆனால் எத்தனையாய் தியானித்திருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை உண்டாக்கினது மாத்திரமல்லாமல் அவனுக்கு சில முக்கியமான ஆசீர்வாதங்களை அவன் பாவம் செய்யாத நாட்களிலேயே தருகிறார். அது என்ன? நீ பலுகி பெருகுவாய். அது பாவம் அந்த ஆசீர்வாதத்தை வாழ்க்கையிலிருந்து எடுத்துவிடவில்லை. பாவம் செய்த மனிதன் பலுகி பெருகாமல் இருக்கிறானோ? இல்லை. அது அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துக் கொள்ளவில்லை. அப்படி இழந்தது என்ன? பூமியின் மேல், சமுத்திரத்திலே, ஆகாயத்திலே இருக்கிற அனைத்தின் மேலையும் அதிகாரமை கொடுத்து ஆளுகை செய்வதற்கும் ஆண்டு கொள்வதற்கும் மனிதனுக்கு கொடுத்திருந்ததை பாவம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து விட்டது. ஆளுகை செய்யும் பலத்தை மனிதன் இழந்து விட்டான். மிருகங்கள் மேல் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் நம்முடைய நாட்டிலே கொஞ்சம் சுற்றி பாருங்கள், பெருச்சாளியையும் நாம் விடவில்லை, அதற்கும் ஒரு கும்பிடு போடுகிறோம். உண்மைதானே? ஆமா, பெருச்சாளி இருக்கிறதுலே அது வந்தாலும் உனக்கு வர்ற வேதனைகள் உண்டு. வந்தாலே நாட்டம், சாக்கடையிலே கிடக்கிறது, அதையும் விடவில்லை. யானையைத்தான் பார்த்து பயந்து விட்டோம் பெரிதாக இருக்கிறது என்று. ஆனால் நாம் பெருச்சாளியையும் பார்த்து பயந்து அதற்கும் ஒரு சலாம் அடிக்கிற ஆட்களாக்கும். ஏன்? என்ன நடந்தது? பாவம் மனிதனை இன்றைக்கு அத்தனை தாழ்வாக கொண்டு வந்து விட்டது. அவன் ஆள பிறந்தவனாக இல்ல, அடிமையாக மாற்றிவிட்டது. மனிதன் இழந்த ஒரு பெரிய காரியம், அவனுக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டதை இழந்து போனான். நான் முதல் நாளிலே சொல்லும் போது சொன்னேன், என்ன சொன்னேன்? ஆண்டவர் இழந்ததையும் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன்.
மனிதன் இழந்ததை மாத்திரமல்ல, ஆண்டவரும் இழந்து போனதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கின போது அவன் கையிலே தனக்கு இருந்த எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து இனி நீ ஆண்டுகொள் என்றால், அவனோ பாவத்திற்கு அடிமைப்பட்டு சாத்தானுக்கு செவி கொடுத்து தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அனைத்து ஆளுகையையும் அவன் கையிலே தாரை வார்த்து விட்டான். ஆகையினால் தான் சாத்தானவன் இயேசுவிடத்தில் வந்தபோது என்ன சொன்னான் பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே சாத்தான் இயேசுவிடத்தில் வந்தபோது சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்திலே அங்க சொல்கிறதை பார்க்கலாம். 5, 6 வசனத்தை 5, 6, 7 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய், இயேசுவை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறான்? யார் ஒப்பு கொடுத்தது? ஆண்டவரா. ஆண்டவரா இவனுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரா இவனுக்கு கையளித்தார். எல்லாத்தையும் ஆண்டு கொள்ள. அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அவனுக்கு அடிமையாக இருக்கிறவனை விடுதலையாக்குவதற்கு வர வேண்டிய அவசியம் உண்டு? கவனியுங்கள், அவனே சொல்லுகிறான், இவைகள் எல்லாம் எனக்கு தானாக வந்தது அல்ல. அவனே சொல்கிறான், ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தான் பாவத்தில் விழுந்து சத்துருவுடைய ஆலோசனைக்கு விட்டுக் கொடுத்த போது சாத்தானுக்கு தான் கையில் இருந்த எல்லா அதிகாரத்தையும் விட்டுக் கொடுத்து விட்டான். பாவம் அப்படித்தான் ஆளுகை செய்கிறதற்கு வல்லமையுள்ளதாயிருக்கிறது. சத்துரு உனக்கு கொடுக்கப்பட்ட ஆளுகையை அவன் பிடுங்கிக் கொண்டான். அவன் கையில் இருந்து பிடுங்கிக் கொண்டது மாத்திரமல்ல, நீயே அவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாய் என்று பொய்யும் சொல்லுகிறான். அவன் பொய்க்கு பிதாபமானவன். தேவன் ஆகையினால தான் இந்த பூமியின் மேல தன்னுடைய அதிகாரத்தை இழந்தவராகத்தான் இருக்கிறார். ஆகையினால் தான் சத்திய வேதம் சொல்கிறது, வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம், 1 யோவான் 5வது அதிகாரத்திலே அங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிற வார்த்தைகளை பாருங்கள். 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். அதே காரியத்தை தான் உறுதிப்படுத்தும்படியாக என் ஆண்டவராகிய இயேசுவும் சொல்லுகிறார். யோவான் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலே இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தை ஆளுகிறவன், இந்த உலகத்திலே அதிபதியாயிருந்து ராஜ்யங்களை தன் கைகளிலே வைத்திருக்கிறவன் வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஐயா, அம்மா, மனிதன் இழந்து போனது தேவ சமூகத்தை மாத்திரம் அல்ல. மனிதன் இழந்து போனது தேவன் கொடுத்த ஜீவனை மாத்திரம் அல்ல. நித்திய காலமாய் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிற காரியத்தை மாத்திரம் அல்ல. மனிதன் இழந்து போனது ஆளுகை. இந்த ஆளுகையை திரும்பவும் உனக்கு தருவதற்காக, நீ இழந்து போனதை திரும்பவும் தருவதற்காக என் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அதை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறார். லிசன், நன்றாய் கவனியுங்கள். ஆகையினால் தான் சொன்னேன், மனிதனும் தேவனும் இழந்ததை நாம் எப்படி பெற்றுக் கொள்வது? இயேசுவும் உலகத்தின் அதிபதி என்று சொல்லத்தக்கதாக, அப்போஸ்தலனும் பொல்லாங்கனுக்குள் உலகம் முழுவதும் கிடக்கிறது என்று சொல்லத்தக்கதாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஆளுகையை, நமக்கு கிடைக்கப்பட்ட ஆட்சி செய்யும் உரிமையை இழந்தவர்களாக மாற்றிவிட்டது பாவம். கீழ்ப்படியாமை. ஆனாலும் சிலருக்கு எப்படியாவது
பதவிக்கு வந்துடணும் ரொம்ப ஆசை, ஆளுகை செய்யணும். அது வெளிய அரசியல்னாலும் சரி, உள்ள சபைக்குள்ள இருக்கிற அரசியல்னாலும் சரிதான். உண்மைதானே? பணம் விளையாடும், தண்ணி விளையாடும், கடத்தல் விளையாடும். இது உங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது. எப்படியாவது ஷார்ட்கட்ல பவரை கிராப் பண்ணிவிட வேண்டும் என்று இன்னைக்கு மனிதன் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதை வெளியே செய்கிறான். கட்சிகள் என்ன செய்கிறது? பெரிய தலைவர்கள் என்ன செய்கிறார்கள்? கோடி கோடியாக பணத்தை செலவிட்டு எப்படியாகிலும் பதவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் துடியாய் துடிக்கிறார்கள். அதைத்தான் சபைக்குள்ளேயும் பார்க்கிறோம். எப்படியாவது எனக்கு பவர், we lost that, how to get it back? எப்படி அதை பெறுவது? எப்படி பெறுவது? சில நேரங்களில் நம்முடைய சபைகளில் நடக்கிற காரியங்கள் பத்திரிகையில் வரும்போது நமக்கு தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு அத்தனை அலங்கோலங்களும் இந்த பவர் மாங்கல்ஸால நடத்தப்படுகிறது என்பதை நீங்களும் நானும் அறிவோம். அவைகளை விளக்க தேவையில்லை, உங்களுக்கு தெரிந்ததுதான். ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் வைத்திருக்கிற முறை என்ன? How to get it back? அதை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் வைத்திருக்கிற முறை என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய முழு பலம், நம்முடைய முழு பணம், நம்முடைய செல்வாக்கு அதற்காகவே செலவழிக்கப்படும் என்பதனை நீங்களும் நானும் அறிந்து கொள்வோம். We have failed to understand God's way. We try to use all our political strength even inside the church and outside the church. நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன், நான் பீகார்ல இருந்து வந்திருக்கேன், வனாந்தரத்துல வளர்ந்தவன், அதனால கொஞ்சம் கரடு மரடா பேசினாலும் அதற்கு ஒரு பொருள் உண்டு. ஏதோ கண்டித்து பேச வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளின் முன்னதாக நம்மை நிறுத்தி பார்க்கும் போது நாம் நடுங்குகிறோம், நாம் பயப்படுகிறோம். ஏன்? அதனை விளக்க நான் வாஞ்சிக்கிறேன். நன்றாக கவனிங்கள். தேவன் கொடுத்த அதிகாரத்தை, தேவன் கொடுத்த ஆளுகையை, தேவன் கொடுத்த ஆண்டு கொள்ளும் தன்மையை பாவம் மனிதனிலிருந்து பிரிக்கத்தக்கதாக சத்துரு வஞ்சகமாக அதை எடுத்துக்கொண்டு தனமாக்கிக் கொண்டு இன்றைக்கு சொல்லுகிறான். இயேசுவிடத்தில் சொன்னது போல சொல்றான், இந்த ராஜ்யங்கள், இதனுடைய மகிமைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவனுக்கு இஷ்டமாயிருக்கிறதோ அவனுக்கு கொடுக்கிறேன், என்னை மாத்திரம் சலாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். என்னை பணிந்து கொண்டால் இது சொந்தம் என்று அங்கே சாத்தான் இயேசு கிறிஸ்துவிடத்திலேயே சவாலோடு கூட நிற்கிறதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. But how to get it back? நேற்றைய தினத்தில் சொன்னேன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வது எப்படி என்று. நேற்றைய முந்தின நாளில் சொன்னேன் தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொள்வது என்று சொல்லி. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், அவரிடத்தில் இருக்கிற அந்த ஆளுகையை நாம் பெற்றுக் கொள்வது எப்படி, ஆண்டவர் வைத்திருக்கிற முறை என்ன என்பதை நான் உங்களுக்கு கொஞ்சம் வேதத்திலிருந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். வேதத்தை தெளிவாய் புரிந்து கொள்ளும்படியாக இன்னும் 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கொஞ்சம் பாருங்கள். 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரை வாசிக்க போகிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாய் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேகம் தரம் செலுத்தி வருகிறவனாயும் நிற்பான். தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஆழமான ஒரு சத்தியத்தை உங்களுக்கு விளங்க பண்ணும்படியாக விரும்புகிறேன். இயேசு பிரதான ஆசாரியனாக காட்சியளிக்கிறார். இங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எந்த ஆசாரியனும் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆரோனாக இருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட சாமுவேலாக இருக்கலாம், தேவனுக்கு முன்னதாக நிற்கிறதற்கு தகுதியாக்கப்பட்ட யோசுவா என்கிற ஆசாரியனாக இருக்கலாம்.
முதல் ஆசாரியனாகிய ஆரோனில் இருந்து பழைய ஏற்பாட்டிலே காண்பிக்கப்பட்டிருக்கிற கடைசி ஆசாரியனாகிய யோசுவா வரை எந்த ஆசாரியனும், அது ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற சாமுவேலாக இருந்தாலும் சரிதான், அல்லது எரேமியா என்கிற ஆசாரியனாய் இருந்தாலும் சரிதான், அல்லது தேவனுடைய வார்த்தையை சரியாய் சொல்லுகிற ஆசாரியனாய் இருந்தாலும் சரிதான், எந்த ஆசாரியனும் பாவங்களுக்காக ஒரே விதமான பலியை அநேகம் தரம் பலி செய்துவிட்டு நிற்பான். வேலை முடியவில்லை. ஆகையினால் நிற்பான். இவரோ இயேசு கிறிஸ்து என்கிற பிரதான ஆசாரியரோ என்ன செய்தார்? பாவமில்லாத தன்னையே பலியாக்கி அதை செலுத்தி இனி வேறு பலி தேவையில்லை என்கிறதுனால உட்கார்ந்தார். வேலை முடிந்து விட்டது, உட்கார்ந்தார். நான் எப்பொழுது உட்காருவேன்? என் வேலை முடிஞ்சுன்னா உட்காருவேன். ஆண்டவர் உட்கார்ந்தார். ஆனால் உட்கார்ந்தார் என்று போடப்பட்டவில்லை, ஒரு கமா போட்டிருக்கிறது. உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல கவனிங்க. அப்போ ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை வேறு யாரோ செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த வேறு யாரோ செய்கிற காரியத்தை யாரை கொண்டு செய்ய போகிறார் என்பதை நான் உங்களுக்கு காட்டிக் கொடுக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னதாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று, நீங்கள் தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய, அறிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு பெரிய உண்மை இதுதான். அவர் தம்முடைய சத்துருக்களை பாதப்படியாக்கி அவர்கள் மேலும் ஆளுகை செலுத்தும்படியாக காத்து கொண்டு இருக்கிறார். இதை எப்படி செய்தாராம்? இதை எப்படி செய்தாரையா? இதை எப்படி செய்தார்? வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், அப்பொழுது விளங்கும். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் அதை குறித்து நமக்கு தெளிவாக சொல்கிறார். வாசிக்கலாம். 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிற ராஜ்யத்தை ஒப்புக் கொடுப்பார். எல்லா சத்துருக்களையும், நன்றாக கவனிங்கள், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். ஓஹோ, ஒரு சத்துருவை நமக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கிறார். அதுதான் மரணமாம். அந்த மரணமாகிய சத்துருவின் மேலே என் ஆண்டவர் எப்படி ஜெயம் எடுத்தார் என்பதைத்தான் இந்த அதிகாரத்திலே காண்பிக்கிறது. மாத்திரமல்ல, இன்னமும் வல்லமைகள், அதிகாரங்கள், ஆளுகைகள் அவருடைய பாதப்படிக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை கொரிந்தியருக்கு பவுல் அழகாக எழுதுகிறார். இயேசு சிலுவையிலே மரித்த போது சத்துருவாய சாத்தான் நினைத்தான், என்னுடைய தலையை நசுக்குவதற்கு நியமிக்கப்பட்ட ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்ட ஸ்திரீயின் வித்துவாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தலையை நான் நசுக்கிவிட்டேன் என்று நினைத்து பார்த்தான். ஆனால் நடந்தது மாறாக இருந்தது. அவரோ, என் ஆண்டவர் சத்துருவுடைய தலையை கல்வாரியில நசுக்கி அவனுடைய கரத்தில் இருக்கிற மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை பிடுங்கி அவர் மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தார். ஆகையினால் இன்றைக்கு நீயும் நானும் தைரியமாக சொல்ல முடியும், மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே, சாவையும் நோவையும் பேயும் ஜெயித்தார், உயிருடன் எழுந்த
மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர் எழுந்தாரே. எல்லாரும் பாடலாமா? மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமும் எங்கே, சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் வல்ல பிதாவின் செயல் இதுவே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் எழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசுவின் சொந்தமானாரே. உயிர் எழுந்தாரே. எனக்கு ஒரு மைத்துனன் இருந்தான். அவன் பேசினான், அத்தான் நீங்கள் சென்னையில் தானே இருக்கிறீர்கள், திருவண்ணாமலை ரொம்ப தூரத்தில் இல்லை, தயவு செய்து எனக்காக வர முடியுமா என்று கேட்டான். நான் என்ன நடந்தது என்று கேட்டேன். என் பிள்ளைக்கு வெட்டி வெட்டி இழுக்கிறது, அடிக்கடி வருகிறது, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. சரி, இதுதான் சந்தர்ப்பம், அவனை ஆண்டவருக்குள் வழி நடத்த என்று சொல்லி அவனுடைய வீட்டுக்கு ஓடோடி போனேன். போய் அவனை பார்த்து கேட்டேன் என்ன செய்கிறது என்று. அவன் சொன்னான், என் பிள்ளை, என்னுடைய ஆண் பிள்ளை, அவனுக்கு வெட்டி வெட்டி விழிக்கிறது, அவனுக்கு பிக்ஸ் வருகிறது, பல நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம், எனக்கு உயிரே போய்விடும் போல இருக்கிறது என்று சொன்னான். நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை தொட விரும்புகிறார், நீ மாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் இவனுக்கு சரியாகிவிடும் என்று சொன்னேன். அவன் என்னை பார்த்து சிரித்தான். இந்த பிரசங்கியாளர்களே இப்படி இந்த மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து பலவீனத்தில் அடிக்கிறது தான் படிச்சிருக்கீங்க என்று சொன்னான். அவன் என்ன கேட்டான், என்ன ஆண்டவர் பிடிக்கணும், என்னையத்தானே தொடணும், எனக்கு தானே வலிப்பு வரணும், அப்பதானே நான் கத்தி கத்தி ஆண்டவர்னு கூப்பிடணும், எதுக்கு என் பிள்ளையை தொட்டார்? நான் சொன்னேன், உனக்கு வலிப்பு வந்திருந்ததுன்னா நீ தாங்கி கொண்டு பேசாம பல்ல குடிச்சுக்கிட்டு இருந்திருப்ப. உன்னுடைய அருமையான குமாரன், செல்ல குமாரன், நீ நேசிக்கிற மகனுக்கு ஒரு வலிப்பு வந்ததுனால் உன்னால் தாங்க முடியவில்லை, ஆகையால் அவனை தொட்டிருக்கிறார். இன்றைக்கு நீ ஒப்பு கொடுத்து பார் என்று அவனோடு ஒரு அரை மணி நேரம் பேசினேன். கட 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 என்று கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. முழங்கால் படியிட்டான். நான் சொல்லாமலே போ என்று அழுது விட்டான். ஆண்டவரே, நான் உம்மை மறுதலித்த ஒரு பாவி, நான் உம்மை உதைத்து தள்ளின ஒரு துரோகி. என்னுடைய தாய் எனக்கு சாமுவேல் என்று பெயரிட்டிருந்தார்கள், என்னை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுத்திருந்தார்கள். நானோ அதை மறந்தவனாக உம்மை வேண்டாம் என்று சொல்லி, நீ இல்லை என்று சொல்லி அறிக்கையிட்டவன். என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் பிள்ளையை தொடும் என்று சொன்னார்கள். பிள்ளைக்கு அதோடு வலிப்பு போய்விட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? அந்த கவனிங்கள், நான் ஜெபிக்கவே இல்லை, அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கவே இல்லை. இவனை ஆண்டவர் தொடுகிறார் என்பதை மாத்திரம் கண்டுகொண்டேன். நான் 2 வாரங்கள் தமிழ்நாட்டிலே ஊழியம் செய்துவிட்டு பீகாருக்கு போவதற்கு நானும் என் மனைவியும் நான் ஆயத்தமாக இருக்கிறதுக்காக மறுபடியும் சென்னையில ஒரு கூட்டத்தில் முழு இரவு ஜெபத்திலே பேச வேண்டும், அதற்காக காத்துக் கொண்டிருந்த போது மறுபடியும் திருவண்ணாமலையில் இருந்து ஒரு போன். அதை எடுத்த போது 2 வாரங்கள் தான் ஆயிருந்தது. Is no more. மரித்து போனான், முடியுமானால் வாருங்கள். அவருடைய மனைவியிடத்தில் பேசினேன். அவள் அழுகையோடு சொன்னாள், திடீரென்று எனக்கு வேர்க்கிறது என்று சொன்னார்கள். திடீரென்று எனக்கு ஒரு கொஞ்சம் டாக்டர் இடத்துல கூட்டிக் கொண்டு போய் என்று சொன்னார்கள். ஒரு சோடா வாங்கி கொடுத்தேன், டாக்டர் இடத்துல கூட்டிக் கொண்டு போனேன். டாக்டரும் சொன்னார், இசிஜி எடுத்தால் நல்லது என்று சொன்னார். இசிஜி எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்று சொன்னார். ஆகையினால வீட்டுக்கு வந்து விட்டோம். வீட்டுக்கு வந்த அவன் படியேறினான். அவ்வளவுதான். மேலே வந்த போது he was no more. மரித்து போய்விட்டான். மறுபடியும் என் பிரயாணத்தினுடைய ஒரு நாள் தள்ளி இருந்தபடினால வேகமாக ஓடி வந்தேன். அவனை அடக்கம் செய்துவிட்டு பீகாருக்கு நானும் என் மனைவியும் கிளம்ப வேண்டியது இருந்தது. அங்கே ஊழியம் இருந்தது. என்னுடைய மாமியாரை பார்த்தேன். அதற்கு முன்னதாகவே, என் திருமணத்திற்கு முன்னதாகவே துள்ள துடிக்க ஒரு மகனை அவர்கள் சாக கொடுத்திருந்தார்கள். நான் அவனுடைய முகத்தை பார்த்ததில்லை. அது நிமித்தம் மனமுடைந்து போயிருந்தார் என்னுடைய மாமனார். அதற்கு பிறகுதான் என் மனைவி, அதற்கு பிறகு, அதாவது என் மனைவிக்கு முந்தினவனும் என் மனைவிக்கு பிந்தினவனும் இப்பொழுது உலகத்தில் இல்லை. இவனை கொண்டு புதைத்து விட்டு வந்துவிட்டு
நான் அவர்களை பார்த்து கேட்டேன், அத்தை, நான் பீகாருக்கு போக வேண்டுமா அல்லது உங்களோடு கூட இருந்து சில நாட்கள் ஆறுதல் சொல்வதற்கு நானும் என் மனைவியும் உங்கள் மகளும் இருக்க வேண்டுமா என்று கேட்டேன். அவர்கள் கண்ணீர் ஊற்றுகிறது தாரையாய். துடிக்க துடிக்க கொடுத்த பிள்ளை 3 பிள்ளைகளை, சிறு குட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு செத்து விட்டான் என்கிற நிலைமையில இருந்த போதிலும் அவர்கள் சொன்னார்கள், மருமகனே, நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கவில்லையா, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று. உங்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். 2 வாரத்துக்கு பிறந்தாக அவனை நித்திய ஜீவனுக்கு நீராக நீங்கள் நடத்தினீர்களே, இன்றைக்கு அல்ல என்றாலும் அன்றைக்கு சந்திக்கத்தானே போகிறோம். ஆகினால் நான் தேறி விடுவேன், நீங்கள் தாராளமாக புறப்பட்டு போகலாம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவன் ஒருவன் மரணத்தை சந்திப்பதற்கு எத்தனை தைரியமாக இருப்பதற்கு காரணம் மறுபடியும் பாடப் போகிறோம். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என் பிள்ளை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதை அவர்கள் கனம் ஜெபச்சந்திரன் அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் என்ன எதிர்பார்ப்பார்கள்? ஆண்டவர் என்றைக்கு வரமாட்டாரோ, என்றைக்கு அவரை சந்திக்கும் போது என் பிள்ளையும் சந்திப்பேனோ என்கிற துடிப்பு தானே அவர்கள் இருக்கும். அவர்களை கவலை கவ்வி அவர்களை இழுத்து அவருடைய ஊழியத்தின் ஓட்டத்தை உடைக்காது அல்லவா? ஆகையினால் எல்லாரும் இன்றைக்கு குடும்பங்களிலே மரணத்தை சந்தித்திருக்கிறவர்கள் ஏராளம் இங்கே உண்டு. உங்கள் குடும்பங்களிலே மரணத்து நிமித்தமாக உங்கள் ஓட்டம் தடைப்பட்டிருக்கலாம், உங்களுடைய இருதயம் பாரப்பட்டிருக்கலாம், உங்களுடைய கவலைகள் உங்களுடைய தலையை போட்டு அழித்திருக்கலாம். அப்பாவை இழந்தவர்கள் உண்டு, தங்கையை இழந்தவர்கள் உண்டு, பிள்ளைகளை இழந்தவர்கள் உண்டு. நாம் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும், ஏனென்றால் சத்துருவுடைய தலையை நசுக்குவதற்கு என் ஆண்டவர் செய்து முடித்த ஒரு பெரிய காரியம். ஹல்லேலூயா! தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிபதியானவனாகிய பிசாசானவனை ஜெயித்தார். அவனிடத்தில் இருந்த அந்த மரணத்துக்குரிய அந்த சாவியை, அந்த திறவுகோலை பிடுங்கிக் கொண்டார். ஆகையினால் உற்சாகமாக கரங்களை உயர தட்டி பாடலாமா? மரணமுன் கூரை பாதாளமும் ஜெயமும் எங்கே, மரணமும் கூரை பாதாளமும் ஜெயமும் எங்கே, சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் வல்லபிதாவின் செயலிதுவே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தார் வல்லபிதாவின் செயலிதுவே. உயிரெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த நிர்பரேசன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த நிர்பரேசன் சொந்தமானாரே. உயிரெழுந்தாரே. பக்கத்துல இருந்து கையை பிடிச்சு, செத்தவங்களுக்காக எத்தனை நாள் அழுதுகிட்டு இருப்பீங்க சொல்லுங்க. எல்லார் குடும்பத்திலும் சாவு உண்டு, எனக்கு தெரியும். சொல்லுங்க, செத்தவங்களுக்காக எத்தனை நாள் எழுதிட்டு இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் 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 சகல ஆளுகையும் சகல அதிகாரமும் இன்னும் கிறிஸ்துவின் ஆதிக்கத்தில் வரவில்லை. ஏன்? மனிதனுக்கு அவர் சுயசித்தத்தை கொடுத்தபடியினால் அவன் மனம் போல் அலைந்து கொண்டிருக்கிறான். அவருடைய ஆளுகைக்கு வருவதற்கு அவனால் முடியாதபடி அவன் தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறபடியினாலே ஆண்டவர் இன்னும் பூரணமான காரியத்தை பெற்றுக் கொள்ளவில்லை. அதை பெற்றுக் கொள்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு உங்களைத்தான் நம்பி இருக்கிறார். It is you, it is you, it is you who has to fill the rest. மீதி வேலையை செய்யறதுக்கு யாரத்தான் நம்பி இருக்கிறாரு? நம்மளதான். நீங்க தேங்கிங்களா? எங்களையா நம்பி இருக்கிறாரு, எங்களையா நம்பி இருக்கிறாரு. நாங்க ஓட்ட பாத்துறோம்யா. கொஞ்சம் கிருபை இந்த கூட்டத்துல கிடைச்சதுன்னா அடுத்த கூட்டத்துக்கு நீங்க வரும்போது எங்களுக்கு முகத்துல எண்ணெய் வடியும், கிருபெல்லாம் ஒழுகி போயிடுச்சு. எங்களையா நம்பி இருக்கிறாரு. இப்போ உற்சாகமா நாங்க பாடுவோம். ஆனா அடுத்தால வீட்டுக்கு போன உடனே வீட்டுக்கார முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாம் குள்ள போயிடும். இல்ல வீட்டுக்காரி மூஞ்ச பார்த்தால எல்லாம் போயிடும். எங்களையா நம்பி இருக்கிறாரு. நான் கேட்கிறேன், காருங்க, நல்லா கவனிங்க. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம்
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். யாரிடத்தில் சொல்கிறார் என்பதை பின்னதாக சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், வாசிக்கலாம். 28வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் வாசிக்கலாம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும். யாரு என்னை பின்பற்றின நீங்களும். நீங்க அப்ப என்ன செய்யணும்? வேற உங்க வேலை என்னமா? பின்பற்றணும். யார பின்பற்றணும்? அவ்வளவுதான். உங்களுக்கு வேற ஒண்ணுமே பெரிய வேலை இல்லையா? இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, என்ன பின்பற்றி வாப்பா போதும். பேதுருவே என்ன பின்பற்றி வா. அவன் கேட்கிறான், யோவான் காரியம் என்ன? நமக்கு எப்பவுமே அடுத்த வீட்டுல என்ன சமைக்கிறாங்கிறதா நமக்கு பெரிய பிரச்சனை. அடுத்தவளுக்கு என்ன பிள்ளை பிறக்குங்கிறதா நமக்கு பெரிய பிரச்சனை. அடுத்தவனுக்கு என்ன மாப்பிள்ளை கிடைக்குங்கிறதா பிரச்சனை. எனக்கு எப்பவும் ஒரு கதை ஞாபகம் வரும். நான் சொல்ல விரும்புறேன், சொல்லி இருக்கலாம், நான் சொல்ல. 2 பேர் ஜெபம் பண்ண போனான். முதல்ல ஒருத்தன் ஆத்துக்கு அந்த பக்கம் ஜெபம் பண்ண போனான், இன்னொருத்தன் இந்த பக்கம் ஜெபம் பண்ண போனான். பெஞ்சாதி சொன்னதுனால தள்ளி விட்டுட்டான். அதனால அங்க போய் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் வந்தாராம். இது கதை தான். ஆண்டவர் வந்தார். முதல் ஆள்கிட்ட போய் கேட்டார், என்னப்பா ஜெபம் பண்றிய, என்ன வேணும்? அவன் என்ன கேட்டான்? நீ ஜெபம் பண்றிய, உனக்கு என்னப்பா வேணும்? அவன் என்ன கேட்டான்? அதை கேட்பாரு. சரிப்பா அவன் போய் கேட்டு வந்து சொல்றேன். அவங்க வந்தார், ஆத்துக்கு அந்த பக்கம் வந்தார். எப்பா ஜெபம் பண்றேன்? இவன் கேட்கிறான். அவன் என்ன கேட்டான்? என்னடா இது? நீ என்ன கேடுனா அவங்க கேட்டா, அவன் என்னன்னா இவன் கேட்கிறான். உடனே மறுபடியும் அவன்கிட்ட போனான். எப்பா நீ சொல்லு. அவன் நீ சொல்றத அவன் சொல்லுவானா? இவன் சொன்னான். யோசிச்சு பார்த்தான். அவன் என்ன கேட்டாலும் எனக்கு 2. அவன் என்ன கேட்டாலும் எனக்கு 2. உடனே ஆண்டவர் அந்த பக்கம் போனார். எப்ப கேட்டான்பா, என்ன கேட்டான்? நீ என்ன கேட்டாலும் 2. இவன் யோசித்தான். 5 ஏக்கர் கேட்டா அவனுக்கு 10 ஏக்கர். ஒரு கார் கேட்டா 2 கார். ஒரு வீடு கேட்டா அவனுக்கு 2 வீடு. யோசிச்சு பார்த்தான். எனக்கு ஒரு கண்ணை பிடிக்கிறான். நம்ம நிலைமையே அப்படித்தான். அடுத்தவனுக்கு என்ன? அவன் பேதுருதானாலும் அவன் யோவானை குறித்து என்ன காரியம்? ஆண்டவர் சொன்னார், மைண்ட் யுவர் பிசினஸ். நீ என்ன பின்பற்றி வா. அந்த நேரத்திலே ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை என்னது? ஃபாலோ மீ. என்ன பின்பற்றி வாரதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் முன்னால போறார், நமக்கு வழி இல்ல, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். எளிதான காரியத்தை தான் நமக்கு செய்ய முடியறது இல்லை. நம்ம ஆண்டவரை பார்த்து ஃபாலோ மீ ஜீசஸ், என் கூட வாரும். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? சும்மா சிரிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதவங்க ஜெபம். என் கூட வாரும். அவர் சொல்றாரு என்ன பின்பற்றி வார. நம்ம நீர் வாரும். நான் போகும் இடமெல்லாம் நீ வர வேண்டும். அவர் சொன்னார், நீ போகும் இடம்லாம் நான் வர்றேன்றாப்பா, உண்மைதான். ஆனா நீ என்ன பின்பற்றி வாப்பா. நான் எங்கேயும் போவேன். திடீர்னு பிராந்தி கடைக்குள்ள போவேன், கிக் அடிக்கிறதுக்கு நீர் வாரும். திடீர்னு ரஜினிகாந்துக்கு போவேன், வாரும். கல்யாண வீட்டுல இன்னும் 2 பவுன் சண்டை போடுறதுக்கு சண்டை போட போவேன், வாரும். இன்னொரு தாலிக்குடி பெருசா 10 பவுன் பத்தாது, இன்னும் 20 பவுனா போட்டு அக்குவாதபடி அறாதபடி நான் போடணும், வாரும். நம்ம வேதனை அதுதான். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மறுபடியும் வாசிக்கலாம். அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் கரங்களை தட்டி வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆர்டினரி ஃபிஷர்மேன், சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், படிப்பறியாதவர்கள், ஒரு காரியமும் தெரியாதவர்கள். 3 வருடம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தார் பேதுருக்கு. 3ஆம் வருஷத்துல சட்டையே இல்லாம நிக்கிறான், நிர்மாணமா நிக்கிறான். எத்தனை ட்ரைனிங் கொடுத்தாலும் அப்படித்தான் இருப்பான். ஹல்லேலூயா. யாராவது கொஞ்சம் நெருக்காச்சுனா சபிக்கவும் சத்தியம் பண்ணும். ஏன்னா பழைய வாழ்க்கை தான். அவனை பார்த்து சொல்றாரு, உன்னையும் ஒரு சிங்காசனத்துல உட்கார வைப்பையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீனும் ஆளுவே, நீ ஆள முடியும். படிக்கலன்னு நினைக்காத, பட்டம் இல்லைன்னு நினைக்காத, தகுதி இல்லைன்னு நினைக்காத, பணம் இல்லைன்னு நினைக்காத.
உலகத்துலதான் பணம் இருந்தா தான் பதவி கிடைக்கும், டயோசிஸ் வரைக்கும். ஹலோ, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, யாரா சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். நானு இங்கதான் எம்பி எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு எம்பிக்கள்லாம் டெல்லிக்கு போனாங்க. நானும் அதே ட்ரெயின்ல போனேன். உங்க திருச்செந்தூர் தொகுதி எம்பி ஒரு பக்கம், அந்த தென்காசி தொகுதி எம்பி ஒரு பக்கம். அவருக்கும் எனக்கு ஏத்தால சீட். தென்காசி எம்பி அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். அவரை நீங்க பாத்திருக்க இந்த ஊர்ல, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அவர் கம்யூனிஸ்ட் பார்ட்டினாலே யூஸ்வலா நம்ம நினைக்கிறதெல்லாம் சந்தா எடுத்து எலெக்ஷன் போடுற பார்ட்டி. நாங்க பேசிக்கிட்டே பேசும்போது நான் கேட்டேன், என்னாச்சு எலெக்ஷனுக்கு எவ்வளவு செலவாச்சு? அவர் சொன்னார் 99 லட்சம் ரூபாய். கம்யூனிஸ்ட்காரங்க இவ்வளவு, நான் 5 லட்சம் ரூபாய் இங்க உள்ளவங்ககிட்ட எல்லாம் கடன் வாங்க, இங்க விட்ட எல்லாம் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேன், மீதி எல்லாம் இங்க பார்ட்டி கொடுத்துச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட நம்ப முடியாது ஐயா. சும்மா தான் சிவப்பு கலர் வச்சிருக்கான், எங்கேயும் ஒண்ணு வச்சிருக்கான் கருப்பு. சிவப்பு கருப்பு இருக்கிறோம் மட்டும் இல்ல, சிவப்பு கலர் வெறும் சிவப்பு கலர் காட்டுறோம், உள்ள கருப்பு வச்சிருக்கான். நல்ல ஞாபகம். ஒரு எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா 1 கோடி செலவழிக்கணும். சாதாரணமா அதுவும் அலை வீசும் போதே அந்த வரத்துனா, அலை வீசாத போது எத்தனை கோடியா வருது எலெக்ஷன் உங்க ஊர்ல. அப்படி கோடி கோடியா வரும் பாருங்க. சுனாமியால அலடிச்ச மாதிரி அந்த பணம் எல்லாம் வரும், உள்ள வரும். அப்படியே அம்மா கையில இருந்து வரும், மினிஸ்டர் கையில இருந்து வரும், ஐயா கையில இருந்து வரும் 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 வரும். அப்படியே என்ன பதவின்னு சொன்னால பணம் இருக்கணும். பணம் இல்லாதவன், பொருளே இல்லாதவருக்கு இல்லையாம் இந்த உலகம் அப்படின்னு பழைய காலத்துல கவிகள் பாடிட்டு போனதெல்லாம் உண்மைங்கிறது போல இருக்கு. ஆனா உனக்கு பணமும் வேண்டியதில்லை, உனக்கு படிப்பு வேண்டியதில்லை. நீ பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, நீ இயேசுவை பின்பற்றினால் நீ அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குதோ இல்லையோ, இயேசுவை பின்பற்றினா நீங்களும் ஆளுகை செய்யலாம். இழந்து போன ஆளுகைய தேவன் உங்களுக்கு தர போறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. It is for everyone. That is the beauty of this gospel. Amen. Come with me. என்னோட கூட வாங்க. சில ஆதிவாசி பகுதியில் கூட கோமணம் தான் கட்டி இருக்கான், வேற சட்டை இல்லை, சட்டை இல்லை. அவனை பாட்டுக்கானுங்க, நாங்க அவனுக்கு சொல்லி கொடுத்திருக்கோம், வர்ற நாட்கள்ல நீ தான் இந்தியாவை ஆள போற ஆள். ஹல்லேலூயா. ஒரு ஆள் என்கிட்ட கேட்க விஷயம், கோமணம் கட்டினா கூட இருக்கலாமா? ஹல்லேலூயா. மறு ஜென்ம காலத்துல உன் கோமணத்துக்கு எல்லாம் வேல்யூ இல்லப்பா. கர்த்தர் உன்னை ராஜ வஸ்திரத்தினால் அலங்கரித்து கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? What a thrilling news you have. What a thrilling news you have. எத்தனை நலமான ஒரு செய்தியை நீயும் நானும் உடையவர்களாக இருக்கிறோம். இதை கூறி அறிவிக்கிறதுக்கு, பிரதர் ஊழியத்துக்கு வரீங்களா? எவனா சத்தம் போடாத பகுதியா கூட்டு போங்க பிரதர். அடே, சண்டைக்கு வராத கிராமமா இருப்பான், நம்மளை வரவேற்று வடை காப்பி கொடுத்து அந்த கிராமமா போகலாம். வடை காப்பி கொடுக்க மாட்டாயா? ஹல்லேலூயா. நான் சொல்ல வர்றேன், நான் உனக்கு சொல்றேன், என்கிட்ட ஒரு பெரிய செய்தி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தூதர்களோடு என் ஆண்டவர் வரப்போகும் போது அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு தகுதியாக்குகிற மக்களை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஆளுகை உனக்கு திரும்பவும் தருவதற்கு சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுவரை காத்துக் கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நீ மாத்திரம் அவரை பின் சென்றால், அவரை பின்பற்றினால் போதும். That's all, that's all, that's all, that's all. நேற்றைய தினத்தில் சொன்னேன், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவன் என்னண்டா. என்ன சொன்னா தெரியுமா? உன் ஐஸ்வர்யம் பின்னால இழுக்குது, அதனால அதை வித்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. நமக்கு பின்னால போறதுக்கு தான் கஷ்டம், பின்னால போறதுக்கு தான் கஷ்டம். இயேசுவை பின் செல்வேன், நான் மீட்பர் பின் செல்வேனே, எங்கேயும் எப்போதும் பின் செல்வேனே. அது வெறும் வாயில மட்டும், கோயில காணிக்கப்படும் மட்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க இன்னைக்கு, என்ன ஆனாலும் இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, இயேசுவின் பின்னே போக துணிந்து, பின்னோக்கே
முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கென்னா 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 இயேசுவின் பின்னே இயேசுவின் பின்னே இயேசுவின் பின்னே போக துணிந்தே பின்னோக்கென்னா 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 பின்னோக்கென்னா. ஆங்கிலேய காலத்துல யாருக்கு தெரியுமா ஓட்டு போட உரிமை? மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணிருக்கணும், 10வது பாப்பு படிச்சிருந்தா தான் ஓட்டு போட உரிமைன்னு சொன்னாங்க. ஆனா நமக்கு சுதந்திரம் வாங்கி நம்ம குடியரசா மாறின உடனே நம்ம எல்லாம் யாரு வேண்டாலும் ஓட்டு போடலாம்னாங்க. ஆனா சொன்னாங்க 21 வயசுன்னுட்டு. நம்ம இப்ப கொஞ்சம் சீக்கிரமே கலவன் ஆகிறதுனால இப்ப தான் 22 வயசுலயே நிறைக்க ஆரம்பிச்சிருது இல்ல. எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் 60 தாண்டிச்சான் நிறைச்சது. ஆனா இப்போ 20 வயசுலயே நிறைக்க ஆரம்பிச்சிருது இல்ல. அதனால பார்த்தோம் 21 வயசு வரைக்கும் நம்ம ஓட்டு போடாம இருக்க முடியாது, 18 வயசுல போட்டலான்னு போட்டோம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல ஆளுகை செய்யறதுக்கு, ஆளுகை செய்யறவங்களை தெரிந்து கொள்றதுக்கு மாத்திரமல்ல, ஆளுகை செய்யறதுக்கு எவ்வளவு வயசு? என் மகள் கடந்த ஆண்டு இறந்து விட்டாக, 7 வயதுதான். ஆனா அவ சொன்னா என் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்குது, ஆண்டவர் எனக்கு ஒரு கிரீடத்தோடு காத்து கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? அங்க வயசு கிடையாது, தகுதி கிடையாது, பட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் வேணும். யார் பின்னால போகணும்? கையில இருக்கும், கையில பக்கத்துல இருக்கணும் பார்த்து சொல்லுங்க. வேற இதை விட்டு விட்டு வேற என்னையா வேலை பண்றீங்க? இயேசுவின் பின்னால போற விட்டுட்டு வேற என்னையா நீங்க வேலை பண்றீங்க? இதை விட பெரிய வேலை என்னையா வேலை? ஒருத்தர் பின்னால போறதுக்கு உங்களுக்கு என்னையா கஷ்டம்? நான் முன்னால போய் உனக்கு வழி ஆயத்தப்படுத்துவேன், நான் முன்னால போய் உன் சத்துருக்களை மடங்கடிப்பேன், முன்னால போய் கரடு மரதானதெல்லாம் சரியாக்குவேன். இப்ப எனக்கு பின்னால போறதுக்கு என்ன? எனக்கு திருமணமாக முன்னதாக என் மனைவியை நான் பார்க்கல, போட்டோவையும் பார்க்கல, திருமணத்துல கையை பிடிச்சு கொடுக்கும் போதும் பார்க்கல. கொஞ்சம் பெரிய கையா இருந்தது, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வம்சமே கொஞ்சம் காலும் கையும் பெரியதா இருக்கிற ஆட்கள். நான் இந்த பக்கம் திரும்பி கையை கொடுத்துட்டு அவளுக்கு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் அவன் கூட இருப்பேன். மனசுல யோசிக்கிறேன், என்னத்தை கொடுத்தமோ தெரியல. கல்யாணம் முடிஞ்சு பிரசங்கம் பண்ணேன், ஏன்னா என்னைய பிரசங்கி ஆக்கிட்டாங்க. அப்பவும் பிரசங்க, அப்பவுமே அவளை பார்க்கல. சாப்பிடறதுக்கு எல்லாரும் உட்காரும் போது என்னையும் சாப்பிட உட்காரும் போதுதான் பார்த்தேன். ஓஹோ, நான் அவளை பார்த்து இங்க இருந்து பீகாருக்கு போகும்போது ஒரு கேள்வி கேட்டேன். பீகாருக்கு வர்றதுக்கு பீகாரே தெரியாத, பீகாருடைய கலாச்சாரம் தெரியாத, பீகாருடைய முரட்டாட்டம் தெரியாத, பீகாருடைய கஷ்டங்கள் தெரியாத நீ தைரியமா இருக்கிறியான்னு கேட்டேன் ட்ரெயின்ல. அவ சொன்னா, நீங்க முன்னால போகும்போது எனக்கு என்னங்க பயம்? Hallelujah. Simply she said that. When you are going in front and you have already gone, நீங்க 1.5 வருஷமா அங்க இருந்துட்டீங்கல்ல, அதுக்கு பிறகு எனக்கு என்னங்க பயம்? நீங்க பார்த்திருக்கீங்க, நீங்க பழகி இருக்கீங்க, நீங்க பாஷையை படிச்சுட்டீங்க, நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க, எல்லாத்தையும் பார்த்து எனக்கு என்னங்க பயம்? அதான் இயேசுவின் பின்னால போறதுக்கு. இன்னைக்கு நமக்கு பிரச்சனை தெரியுமா? அந்த வசனத்தை, அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், வாசிக்கலாம். ஹல்லேலூயா. 29வது வசனம். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். இதை விளக்கும் வண்ணமாகத்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல பல காரியங்கள் இதை மாத்திரம் காட்டிட்டு ஓடிடுறேன். வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். யாராவது வாசிக்கலாம்? 7ஆம் தூதன் எக்காளம் ஊதி
அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்ற கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயிற்று. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆனா நல்லா அதுக்கு முன்னால வசனத்தை நீங்க பார்க்கல, அதனாலதான் கை தட்டுறீங்க. அதுக்கு முன்னால இருக்க வசனத்தை எல்லாம் பார்க்கல, கொஞ்சம் பாருங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னால இருக்க வசனத்தை கொஞ்சம் பார்க்கலாம், வாசிக்கலாம். 13வது வசனத்தை வாசித்து பின்ன 15வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து எங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். அவர்களுடைய சத்துருக்கள் அவர்களை பார்த்தார்கள். அந்நேரத்திலே பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே அந்த நகரத்தில் 10 ஒரு பங்கு இடிந்து விழுந்தது. மனுஷரில் 7000 பேர் பூமி அதிர்ச்சியினால் அழிந்தார்கள். மீதியானவர்கள் பயமடைந்து பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாம் ஆபத்து கடந்து போயிற்று. இதோ மூன்றாம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது. அப்பொழுது கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாகின. அந்த கவனிங்க, என்ன நடந்தா ஏறி வாருங்கள் என்று 2 சாட்சிகளிலே ஒரு சாட்சிக்கு யார் என்பதை கொஞ்சம் காண்பிக்கிறேன். 2 சாட்சிகளுக்கும் அங்கே ஒரு சத்தம் கேட்டது. 2 சாட்சிகள் வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அக்னியை வரவழைக்கும் உள்ள வல்லமையான அபிஷேகத்தோடு கூட நிற்கிறார்கள். 3.5 ஆண்டுகள் குறிக்குமாக 3.5 நாட்கள் அவருடைய புணங்கள் பூமியிலே கிடக்கிறது என்றெல்லாம் 2 சாட்சிகளை குறித்து போட்டிருக்கிறது. இந்த 2 சாட்சிகளை குறித்து சிலர் மரிக்காத ஏனோக்கும் மரிக்காத எலியா என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. இந்த 2 சாட்சிகளை குறித்து பேசுகிறவர்கள் மோசேயும் எலியாவும் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. இந்த 2 சாட்சிகளை குறித்து பல விளக்கம் கொடுத்திருந்தாலும் என்னுடைய அறிவுக்கு எட்டினபடி வேதம் சாட்சிகள் என்று சொல்லுகிறது 2 பேர் தான். ஒன்று, யூதர்களை, ஆண்டவருடைய மக்களை, இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே கூறி உரைக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே சபையை, தேவன் தெரிந்து கொண்ட மக்களே நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையிலே நான் பேசுகிறேன். அந்த அடிப்படையிலே ஒரு பக்கம் ரட்சிக்கப்பட்டு தேவனை தெய்வமாக கொண்டிருக்கிற யூத கோத்திரத்தார் சாட்சியாக, இன்னொரு பக்கத்திலே ஆண்டவருக்கு உத்தமமாய் பின்பற்றி ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்கிற ஒரு கூட்டம். இந்த 2 கூட்டத்தை பார்த்து ஒரு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் கேட்கும் போது அந்த 2 சாட்சியும் ஏறி போவார்கள் மேகத்திலே. கரங்களை தூக்கி ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே வாரும் என்று சொல்லுவோம். என் சத்திய வேதம் சொல்லுகிறது 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்திலே எக்காலம் முழங்கும் மேகத்திலே தேவனாய கர்த்தருடைய குமாரன் அங்கே வந்து இறங்குவார். அப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம் ஏறி போவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு இந்த பூமியிலே அழிவின் காலம். அதற்கு பின்பு பூமி அதிர்ச்சிகளுக்கு குறைச்சல் இருக்காது. அதற்கு பின்பு நடக்கிற காரியங்களை வேதம் தெளிவாக அழகாக சொல்லிக் கொண்டே போகிறது. அதை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்திலே நீயும் அவரோடு ஆளுகை செய்ய நீ கடந்து போகும் வரை ஒரு மாத்திரம் சொல்லுகிறேன், அனைத்து ராஜ்யங்களும் கிறிஸ்துக்குரியவர்களாக மாற முடியாது. ஆகையினால் தான் சொல்கிறேன், ஆண்டவர் மேகத்திலே வரும் நாள் இந்த பூமியை அதிர பண்ணி அசைய பண்ணி அசைகிறவர்கள் அசையாதவர்களாக மாறி நிலைத்திருக்கிறவர்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு பெரிய அசைவை உண்டாக்க போகிற நாள் வருகிறது. ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார். ஆனா யார் ஏறி போவாங்க தெரியுமா? யார் ஏறி போவாங்க தெரியுமா? 2 வசனத்தை வேகமா வாசிக்கலாம். திருப்புங்கள். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம். அங்கே வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன். நன்றாக கவனிங்க. சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின்
கழுதைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். அவை நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம், இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். இயேசுவுக்காய் சாட்சியாய் வாழ்ந்தவர்கள், இயேசுவின் வார்த்தை நிமித்தம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏன் தலையையும் இழக்கதற்கு தயங்காதவர்கள். சகோதரா, சகோதரி, இயேசுவின் பின்னே போகிற நீ அவருடைய நாமத்தின் நிமித்தம், அவருடைய வார்த்தைக்காக உன் தலையையும் கொடுப்பதற்கு ஆயத்தம் என்று சொல்லிப்பார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது பிள்ளைகளாவது விட்டவன் மறுமையில நித்திய ஜீவனை மாத்திரமல்ல ஆளுகை செய்கிறவனாக மாறுவான். ஏன் ஐயா மிஷனரிகள் அனுப்பப்பட வேண்டும்? ஒரு தாய், எனக்கு தெரியும் அவளை, மிகவும் வயதானவர்கள், 83 வயது நிறைந்த அந்த தாய். ஒரு நாள் அவர்கள் பிளவுஸ் போட மாட்டார்கள், சாதாரண சேலை தான் கேட்டிருந்தார்கள். அவர்கள் என்னை மாற்றி சொன்னார்கள், தம்பி நான் உங்களுக்காக ஜெபிக்காத நாளே கிடையாது. நான் கேட்டேன், நல்லதுமா நீங்க ஜெபிக்கிறதுனால தான் நாங்க வட இந்தியாவில் நிக்கிறோம். இல்ல தம்பி, எனக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பு நான் பிந்தி தான் பெற்றுக்கொண்டேன். எங்க வீட்டுக்காரர் எனக்கு 65 வயதாயிருக்கும் போதுதான் இறந்து போனார். அவருடைய மரணத்தை தாங்க கூடாதவளாக நான் இருந்த போதுதான் என் கண்கள் பரலோகத்தை கண்டது. பரலோகத்தை கண்ட நான் பரலோகத்தின் காட்சியை கண்டபோது அந்த ஆண்டவருக்கு என்னை ஒப்புக் கொடுத்தேன். கடந்த 17 வருடங்களாகத்தான் நான் இந்த ஆண்டவருக்கு பின் செல்கிறேன். இந்த ஆண்டவருக்கு பின் செல்வதற்கு நான் ஆரம்பித்ததினால் என் குடும்பம் இந்து குடும்பமாக இருந்தபடியினாலே என்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளிவிட்டார்கள். என் புருஷனுடைய ஒரு சொத்தும் எனக்கு கிடைக்கவில்லை. நான் தனியாக்கப்பட்டவளாக வெளியே தள்ளப்பட்டேன். என்னுடைய சம்பந்திமார் என்னை அடித்ததினாலே நிற்கக்கூடாதவளாக மாறினேன். வெளியே வந்து என் ஆண்டவருக்காக வாழ்வேன் என்று சொன்னேன். என் கணவன் தான் 65 வயதிலே மரித்து நரகத்துக்கு போய்விட்டார். நானாகிலும் ஆண்டவருக்கு பின் சென்று என்ன அடி வாங்கினாலும் நான் ஆண்டவருக்கு பின் செல்வேன் என்று சொன்னார்கள். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் எனக்காக எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார், தம்பி நான் இன்றைக்கு மிஷனரியாக வர முடியாதப்பா. ஆகையினால் எனக்கு யாரெல்லாம் தெரியுமா அவங்க பேரை சொல்லி நான் தினந்தோறும் ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, நான் ஒன்றும் செய்யறேன். உங்க ஊழியக்காரங்க இங்க எங்க வீட்டுக்கு வரும்போது நான் காணிக்க கொடுக்கறேன்பா. அவங்க உனக்கு என்ன பற்றி சொல்லி இருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா உன்னை பார்த்தா என் பிள்ளைய போல இருக்கிறதுனால என் மனம் விட்டு உங்ககிட்ட சொல்றேன்டா என்று சொல்றேன்டா. நான் என்னம்மான்னு கேட்டேன். தம்பி எனக்கு எங்க குடும்பத்தாரெல்லாம் தள்ளிட்டதுனால நானே தான் போய் வெளியே போய் ஏதாவது கொஞ்சம் குச்சி எல்லாம் பொறுக்கிட்டு வந்து நானே தான் சமைக்கணும். நானே தான் ஏதாவது கொஞ்சம் அறுப்புக்கு போய் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும்டா. நானே தான் ஏதாவது என் வீட்டை சுற்றி இருக்கிற கொஞ்சம் சின்ன வீட்டுல ஒரு சொரக்கா அல்லது ஏதாவது வெள்ளரி பிஞ்ச போட்டு அதை தாண்டா நான் சாப்பிட முடியும். ஒண்ணே வாங்கி சாப்பிட முடியாது. என்ன நேசிக்கிறவங்க எங்க ஊர்ல இல்லை, நான் ஒருத்தி தான் கிறிஸ்துவன். ஆனா அப்படி கிடைக்கிற அந்த பணத்துல நான் ஒரு நேரம் தான் சாப்பிடுவேன். மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து அதே அளவு நான் தனியா வச்சு அதை வித்து இயேசுவை அறியாத பகுதிகளுக்குள்ள இருக்கிற மக்களுக்கு அனுப்புவேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அந்த தியாக காணிக்கையும் கொடுத்து உங்களுக்காக தேவ சமூகத்துல நின்று ஜெபிக்கிறேன்டா. நான் பார்த்த அடுத்த வருஷத்துல அந்த தாய் இறந்து போனார்கள் என்று கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்று தெரியும், என் ராஜா வரும்போது 1000 பரிசுத்தவான்களோடு இந்த ஒரு சாவணியை வைத்துக் கொண்டு கொஞ்சம் சாப்பிட்டு தன்னுடைய வரும்படியின் பாதியையும் ஊற்றிவிட்ட அந்த தாயும் மேக மீதிலே வருவாள். அவர்களை சந்திப்பதற்கு நானும் செல்வேன். என்னென்னால் என் சத்திய வேதம் சொல்கிற ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே பவுல் அழகாக நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அவரோட கூட பாடுகளை சகித்தவன்
பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். என்ன? எத்தனை பேருக்கு இழந்து போன அந்த ஆளுகை திரும்ப வேண்டும்? கரங்களை உயர்த்துங்கள் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆளுகை வேண்டும். எல்லாருக்கும் ஆண்டவரோடு கூட சேர்ந்து 1000 வருஷம் ஆள வேண்டும். வேதம் சொல்கிற கண்டிஷன் ஒண்ணுதான், அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஏனென்றால் ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். வெள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஐயா, இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். மேகத்தில் அவரோடு கூட நான் பறக்க விரும்புகிறேன். அதற்காக அவரோடு ஆளுகை செய்வதற்கு, அவருடைய நாமத்துக்காக என்ன பாடுகளையும் படுகிறதற்கு நான் ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் எழுந்து இந்த பாட போறீங்க. மற்றவங்க உட்காந்துக்கிறோம். என்ன பாடுனாலும் சரிதான், ராஜா வரும்போது அவரோடு கூட மேகத்துல ஏறி மேல போய் அவரோடு கூட ஆளுகை செய்ய விரும்புறேன்னு சொல்றவங்க மாத்திரம். அதுக்கு என்ன பாடுகள்? ஒருவேளை இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் சொன்னாரு. அந்த முடிவு நாளுக்காக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை தருகிறேன், என் பொருளை தருகிறேன், என்னுடைய காணிக்கைகளை தருகிறேன், என் உடலை தருகிறேன், என்னையே தருகிறேன். அவருக்கு பின் செல்வேன், எங்க எடுத்து சென்றாலும் செல்வேன், அவருக்காக ஊழியம் செய்வேன், அவருக்காக காரியங்களை செய்வேன். இந்த தேசத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிக்கும் அளவுக்கும் நான் அயர மாட்டேன். அவரோடு கூட பாடுபடுவதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்கிற எல்லாரும் ஹல்லேலூயா, க்ளோரி. மறுபடியும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. ராஜா வர்றாருன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, பாடுகள் இல்லை, வேதனை இல்லை, மரணம் இல்லை, அலறுதல் இல்லை, கசப்பில்லை. ஹல்லேலூயா. ஆகையினால உற்சாகமாக கொஞ்சம் தரையை விட்டு 4 அங்குலம் உயரம் வந்து கூட பாடலாம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார். கரங்களை தட்டி எல்லாரும் பாடலாம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், சரணானவை சமமாகணும். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. கரங்களை உயர தட்டியாதா, கரங்களை உயர தட்டுவோம். வாரும் இயேசுவே, வாரும், திரும்ப வாரும். நீர் வருவதற்குள் சகல ராஜ்யங்களும் ஒன்றாக சத்துருக்களை மட்டங்கடிக்கிற காரியத்திற்கு இதோ நாங்கள் ஆயத்தம், எங்கள் மக்கள் ஆயத்தம். ஆண்டவரே, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், 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 இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். கரங்களை கூப்பி ஆண்டவரே, உமக்கு பின் செல்லு, உமக்கு பின் செல்வதனால ஆண்டவரே நான் ஆளுகைக்கு உட்படியவனாக மாறுவேன்.
இதை புரிந்து கொண்டவனாக வாழ்கிறேன்.